இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னாக்க மற்றும் ஒரு சோலார் ஆஃப் கிரிட் பதிவு தாங்க. இது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னாக்க சென்னை மேடவாக்கம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர் அண்ட் சென்னை. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சோலார் வாட்டர் ஹீட்டர், சோலார் பவர் பிளான்ட், ஆன் கிரிட்டு, ஆஃப் கிரிட்டு ப்ளஸ் வந்து சோலார் வாட்டர் பம்பு இது எல்லாமே ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா சோலாருக்கு தேவையான அனைத்து வகையான மெட்டீரியல்ஸ்கள், அசசரிஸ் எல்லாமே கிடைக்கும். சோலார் பேனல், சோலார் பேட்டரி, சோலார் இன்வெர்டர், சோலார் ஸ்ட்ரக்சர், சோலார் ஏசிடிசி பாக்ஸ், சோலார் டிசி கேபிள், சோலார் எம்சிபி, சோலார் அனைத்து வகையான சோலார் பொருளும் நம்மகிட்ட கிடைக்கும். நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து எங்கே கொடுத்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதி, டெலிவரி, கொரியர் எல்லாமே பண்ணி தரோம். உங்களுக்கு தேவையாக இருந்தால் நம்மளோட நம்பர் டிஸ்பிளேல இருக்குது, கால் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னாக்க சோலார் ஆஃப் கிரிட் 1 கிலோவாட் பவர் பிளான்ட் தான். இது சென்னை மேடவாக்கத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இங்கே என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம்னாக்க எக்ஸைடு நியூ மாடல் 200 AH பேட்டரிங்க, 5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, நீங்களே சர்வீஸபிள் வாரண்டி உங்களோட மொபைல்லே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், புக் பண்ணிக்கலாம், எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. டோர் ஸ்டெப் சர்வீஸ் உண்டு. 5 years கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சோலாருக்கு உள்ள பேட்டரிங்க. 200 AH பேட்டரியும் ப்ளஸ் வந்து அலுமினியம் வித் GI ஸ்ட்ரக்சரு. உங்களுக்கு வந்து நார்த் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஃபீட்டும் 3 ஃபீட்டும், சவுத் சைடில் வந்து 2 ஃபீட்டும் வச்சுருக்கோம். கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டு எதனால் அப்படின்னாக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4க்கு 4க்கு 5 தான் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். 4 ஃபீட்டு ப்ளஸ் 5 ஃபீட்டு தான் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து லிஃப்ட் ரூமுக்கு மேலே இது நம்ம மாட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோருங்க, அதுக்கு மேலே 4th ஃப்ளோர் கணக்காகிடுச்சு. அந்த வாட்டர் டேங்க் மேலே லிஃப்ட் ரூமில் வந்து மாட்டியிருக்கோம். லிஃப்ட் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரக்சர் வந்து அலுமினி வித் GI ஸ்ட்ரக்சருங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா UTL காமா ப்ளஸ் 1 கிலோவாட் இன்வெர்ட்டருங்க. ப்ளஸ் வந்து DC கேபிள், சோலார் கேபிள் வந்து 6 கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். DC டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 32 ஆப்ஸ் MCB STPயோட யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வாரி 5 ஃபேசியல் மோனோ பர்க் வித் ஆஃப் கட்டு 540 வாட்ஸில் 2 பேனல் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து GIயோட லெக்குங்க. உங்களுக்கு நார்த் சைடில் 3 அடியும், சவுத் சைடில் 2 அடியும் வச்சு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பர்லின் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வரக்கூடிய கிராஸ் ராப்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலுமினியம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலுமினியம் ப்ளஸ் வந்து அதுக்கு வரக்கூடிய மிட் கிளாம்ப், எண்ட் கிளாம்ப், போல்ட் நட்டு எஸ்எஸும், மிட் கிளாம் எண்ட் கிளாமும் அலுமினியத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரஸ்ட்டு பிடிக்காது, உங்களுக்கு ரஸ்ட்டு ஃபார்மாக துரு பிடிக்குது போகுது, மெயின்டெனன்ஸ் எதுவும் கிடையாது. இது UTL காமா ப்ளஸ் 1 kV இன்வெர்ட்டர் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கு. MPPT இன்வெர்ட்டருங்க. ப்ளஸ் இந்த இன்வெர்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்குது, ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்குங்க. யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கும் பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கும் இதை பற்றி தெரியும். மார்க்கெட்டில் இதை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க, தப்பாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்க தயவுசெய்து. நீங்கள் வந்து ஆராய்ச்சி போய் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் பண்ணுங்கள். அது மாதிரி தான் நம்ம இந்த சார் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, கொட்டேஷனை கொடுத்தோம், சைட்டை விசிட் பண்ணோம், சைட்டை பார்த்தோம், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் சார்னு சொல்லிட்டேன். கூப்பிட்டு வந்து பண்ணி கொடுத்து இப்போ பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இனி இதில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 1 கிலோவாட் MPPT UTL காமா ப்ளஸ் இன்வெர்ட்டருங்க. 12 வோல்ட் சிஸ்டம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. 12 வோல்ட் சிஸ்டம் 540 வாட்ஸில் 2 பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சேம் கனெக்ஷன் தான் இதில் பண்ண முடியும், மாற்றி எதுவும் பண்ண முடியாதுங்க. 2 பேனலையும் பேரல் பண்ணி தான் கொடுக்கணும். உங்களுக்கு 25 ஆம்ஸ் DC கரண்ட் வந்தால் தான் பேட்டரி நல்லா பர்ஃபெக்டாக வந்து ஸ்லோ சார்ஜிங் ஆகும். பேட்டரிக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா 200 AH பேட்டரி சார்ஜ் ஆகல, கரண்ட் எடுத்துக்கும், பேலன்ஸ் வந்து லோடுக்கு வந்துடும். இந்த MPPT இன்வெர்ட்டரில் கிரிட்டை ஆன் பண்ணாலுமே சார்ஜிங் எடுக்காது. இவ்வாறுங்க இன்வெர்ட்டரில் வந்து என்னென்ன ஃபால்ட்டு கரண்ட் வருது, அதில் என்னென்ன ஃபால்ட் அலாரம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அதில் மேலே இப்போ ஸ்டிக்கரிங் வந்துடுதுங்க. இது 2024 வந்து இன்வெர்ட்டர் லேட்டஸ்ட் மாடலில் இதுமாரி வருது. 2023 லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி வரல. ஸ்டிக்கரிங் மட்டும் தான் இருக்கும், ஒரு கார்னரில் சின்ன ஸ்டிக்கர் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் டிஸ்பிளேல என்னென்ன கலர் எதுக்காக சேஞ்ச் ஆகுதுன்னு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் எரர் கோடு என்னென்ன வருது ஒவ்வொன்றிலையும். அதுக்கப்புறம் அதில் LED ஒன்றுக்கு எப்படி மாற்றணும், எத்தனை டைம் அதை ப்ரெஸ் பண்ணணும், அதில் என்னென்ன ஃபால்ட் இருக்குது, அது எப்படி எவ்வளோ செகண்ட் வந்து எல்லாமே இருக்குது. இதுலேயே உங்களுக்கு டிஸ்பிளேலே எல்லாமே இருக்குது, நீங்களே பண்ணிக்கலாம். பாருங்க, மேலேயே வந்து ஸ்டிக்கரிங் ஒட்டிட்டாங்க. இப்போ நீங்கள் டேட்டா சீட்டோ ஒரு கேட்லாகோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணுங்கிற தேவையில்ல. இதை ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன போட்டிருக்கு பாருங்கள். சுவிட்சிங் ஃபங்க்ஷன் டிஸ்கிரிப்ஷன், அடுத்தது எரர் கோடு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் LEDங்க, அதில் வந்து ஃபால்ட் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, அது எவ்வளோ டைம் ப்ரெஸ் பண்ணணும், 1 டைமா 10 செகண்டா, 3 டைமா 1 டைமா அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சுவிட்சிங் ஃபங்க்ஷன் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நீங்களே இதை வந்து ஸ்டடி பண்ணி இந்த இன்வெர்ட்டர் வந்து ஃபங்க்ஷன் பண்ணலாம். இதில் என்னென்ன பிரச்சனை வருது, அந்த டிஸ்பிளேல என்ன மோடு வைக்கலாம், PCB மோடு வைக்கலாமா, ஹைப்ரிட் மோடு வைக்கலாமா, ஸ்மார்ட் மோடு வைக்கலாமா அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் என்னென்ன கலர் மாறுது, அந்த டிஸ்பிளே கலர் மாறும்போது அங்கே என்ன ப்ரெசென்ட் ஆகுது, மெயின்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, சோலார் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, சோலார் ஆப்சென்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அந்த கலரை வச்சு நீங்கள் டிஸ்பிளேல கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி சோலார் பேனல் உள்ளே வந்து என்ன கலர் அப்படிங்கிற பாருங்க.
டிஸ்பிளேல வரக்கூடிய அதோட கலர் டிஸ்பிளே இதுதான். இந்த இன்வெர்ட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு கேட்லாக் எடுத்து ஸ்டடி பண்ண போகணும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இவங்க வந்து மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுறதுனால அட்வான்டேஜ் நாங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு சர்வீஸை பற்றியோ மெட்டீரியலை பற்றி எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு யூடிஎல் இன்வெர்ட்டரில் எதுவும் பிரச்சனை கம்ப்ளைண்ட் அப்படின்னா டேரெக்டாக நம்ம நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க. எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு பண்ணித்தரோம். மேக்ஸிமம் உங்களுக்கு 1 or 2 டேஸ்லேயும் உங்கள் கம்ப்ளைண்ட்டை ரெட்டிஃபை பண்ணித்தரோம். அதுக்கு வந்து நாங்கள் 100% வந்து சூறு தரோம். யூடிஎலுக்கு சர்வீஸ் இல்லைங்கிறத பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. அதுக்கு நாங்கள் கேரண்டி. தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் சர்வீஸ் தரோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வீஸ் தரோம். அதனால் இந்த இன்வெர்ட்டரை பற்றி நீங்கள் 1 கிலோவாட் இன்வெர்ட்டர் எடுத்தீங்கன்னா 1 கிலோவாட் தான் பேனல் போட முடியும். பட் நல்லா நீங்கள் அதை வந்து டெக்னிக்கலாக பயன்படுத்தினாக்க நீங்கள் 4 பேனல் கூட போடலாம். பட் ஆனால் அதை பயன்படுத்துகிற முறையில் பயன்படுத்தி அது கரெக்டாக ஒயரிங் பண்ணி அதை டெக்னாலஜியோட யூஸ் பண்ண வைக்கணும். அந்த இடத்துல லோடு இருந்தால் மட்டும்தான் அது பெனிஃபிட்டுங்க, இல்லைனா இல்லை. இப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிற இந்த 1 கிலோவாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரி 5 பேசியல் தான் பாருங்கள். காமா ப்ளஸ் இன்வெர்ட்டர் 1 கிலோவாட்டு எம்பிபிடி ஃபீஸ் ஃபேர் கொடுத்துருக்காங்க. இதோட பேக் இது அவுட்புட்டு ப்ளஸ் வந்து சோலார் பேனல் கனெக்ட் பண்ணுறதுங்க. இதில் நீங்கள் சோலார் பேனலை மாற்றி கொடுத்தாலிங்க அதில் வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிடும், ரிவர்ஸின்னு காட்ட ஆரம்பிச்சிடும். பேனல் ஃபங்க்ஷன் ஆகாதுங்க. அதுலேயே இருக்குது பாருங்கள், ஒரு எல்இடி இருக்கும். சோலார் பேனல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. ப்ளஸ் மைனஸை மாற்றி கொடுத்தாலும் ஒரு இது பேட்டரி கேபிள் ப்ளஸ் மைனஸுங்க. இது வந்து இபி இன்கமிங் கேபிளுங்க. அது வந்து பேட்டரியோட கேபிள் ப்ளஸ் மைனஸு. 12 வோல்ட் பேட்டரி நீங்கள் கனெக்ட் பண்ணால் நார்மல் இன்வெர்ட்டர் மாதிரி ஒர்க் ஆகும். 95% நீங்கள் எஃபிஷியன்சி ஈல்டு எடுக்கலாம். 1 கிலோவாட்டில் 950 வாட்ஸ்லேருந்து 900 வாட்ஸ் நீங்கள் அவுட்புட் எடுக்கலாம் இதுலேருந்து. அதேமாரி 1 கிலோவாட் நீங்கள் பேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 49 வோல்ட் விஓசி இருக்கும்போது 2 பேனலை நீங்கள் ஒரு 2 பேனலை வந்து பார்த்தீங்கன்னாக்க பேரல் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கிட்டத்தட்ட 90 அதில் வரக்கூடிய வோல்டேஜ் மினிமம் இந்த இன்வெர்ட்டரோட சப்போர்ட் வந்து 15 வோல்ட்லேருந்து 53 வோல்ட் வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகும். அப்போ நீங்கள் லோடு கொடுத்தோடனே 45 வோல்டேஜ் வந்து க்ளோசிங் சர்க்யூட்டில் வந்துடும். அதே மாதிரி இந்த மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் தான் வந்து பேட்டரி போட்டுறீங்க, எப்படி 24 வோல்ட் பேனல் போடுறேன்னு கேட்குறீங்க. கம்பல்சரி இந்த இதுக்குள்ளே இன்பில்டு எம்பிபிடி சார்ஜர் கண்ட்ரோல் தான் இருக்குங்க. பார்த்துங்க, காமா ப்ளஸ் இன்வெர்ட்ரு 1 kV இன்வெர்ட்டருங்க. இதுக்குள்ளே இருக்கிறது எம்பிபிடி இன்வெர்ட்டர் செக்ஷன் தனியாக இருக்குது, சார்ஜர் கண்ட்ரோல் தனியாக இருக்குது. அந்த சார்ஜர் கண்ட்ரோல் வந்து வரக்கூடிய சோலார் பேனலை கண்ட்ரோல் பண்ணி 12 வோல்ட்டாக உள்ளே கொடுத்துங்க. பேட்டரியை சார்ஜ் பண்ணது உங்களுக்கு லோடுக்கு டிசி ஏசியாக டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அதுதான் இந்த இன்வெர்ட்டரோட ஃபங்க்ஷனே மெயினாக. இந்த சாருக்கு வந்து ஏகப்பட்ட இடத்துல இவங்க என்கொயரி பண்ணியிருக்காங்க, தப்பாக இதை பற்றி கைட் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே சீரியஸ் பண்ணி கொடுத்தா போதும், 2 பேனலாக ஒர்க் ஆகும் இன்வெர்ட்டரு. இந்த இன்வெர்ட்டரில் வந்து 2 பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கலாம், செட்டிங்ஸை மாற்றினா போதும் 24 வோல்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த இன்வெர்ட்டரில் வந்து 12 வோல்ட்டு 24 வோல்ட்டு தனித்தனியாக இருக்குங்க. அதுதான் வாங்கி போடணும். ஒரே இன்வெர்ட்டரில் செட்டிங்ஸ்லாம் மாற்ற முடியாது. அதனால் இந்த இன்வெர்ட்டர் வந்து 12 வோல்ட் இன்வெர்ட்டர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். 12 வோல்ட் இன்வெர்ட்டரு 1 kV இன்வெர்ட்டருங்க. சோலார் பேனலோட விஓசி பாருங்கள் 15லேருந்து 53 வோல்ட் தான் சப்போர்ட் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா சப்போர்ட் ஆகாது. ஏன்னா இப்போ பேனல் அப்டேட் ஆனது 550 வாட்ஸு 52 வோல்ட் வரைக்கும் வந்துருச்சுங்க. 540னா உங்களுக்கு 49 வோல்ட் விஓசி இருக்கும். விஓசி தான் மெயினுங்க. அதை பார்த்து நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் பண்ணும்போது 45 வோல்ட் ஆகிடும். லோடு கரண்ட் எடுக்கும்போது கிட்டத்தட்ட கம்மி பாருங்கள். காமா ப்ளஸ் பிசிஓ 1000 VA 12 வோல்ட் டிசி 220 வோல்ட் அவுட்புட் சப்ளை. மேக்ஸிமம் ஏசி ஆம்ஸ் 3 ஆம்ஸுக்கு மேலே இதில் எடுக்க முடியாதுங்க. 2.9 ஆம்ஸ் 2.5 ஆம்ஸ் தான். நீங்கள் பம்பு போடலாம், ஏசி போடலாம், மோட்ரு போடலாம்னு ட்ரை பண்ணாதீங்க, ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாதுங்க. அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுமோ அந்த லோடு, லைட்டிங் லோடு, ஃபேனு, ஒரு மிக்ஸி ஆன் பண்ணலாம், ஒரு வாஷிங் மிஷின் ஓட்டலாங்க. அது அட்டன் சைனில் ஓட்ட பண்ண முடியாது, மாற்றி தான் அந்த இன்வெர்ட்டரில் லோடு எடுக்க முடியுங்க. நார்மலாக இன்வெர்ட்டர் நீங்கள் இதில் போட்டிங்கனாக்க உங்களுக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா இபியை சார்ஜ் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அதை த்ரூ பண்ணி பைபாஸ் கொடுத்துரும். அதுக்கான மோடு செட்டிங்ஸ் எல்லாமே இந்த இன்வெர்ட்டரில் இருக்குது. அதனால் இன்வெர்ட்டரை பொறுத்தவரை டெக்னாலஜி தெரியாமல் நீங்களும் வாங்காதீங்க, சொல்கிறாங்கன்னு அதை கேட்காதீங்க. மெயினாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலார் பேனல் பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் எஸ்பிவி ரிவர்ஸ் பேனலை நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னாக்கா அதுலேயே வந்து உங்களுக்கு அலாரம் வந்துடும். 100% வராது. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ கனெக்ட் பண்ணாலுமே பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு இன்வெர்ட்டரை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சோலார் பேனல் கொடுக்கணும். டேரெக்டாக சோலார் பேனலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேட்டரி மாற்றிடாதீங்க. கம்ப்ளைண்ட் வரும், சரி, அதில் கம்ப்ளைண்ட் வரும், பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை வரும். உங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு சேஃப்டி கூட இல்லாமல் பல விஷயங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேனலை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. அப்போ தான் சேஃப்டி, உங்களுக்கு சேஃப்டி, இன்வெர்ட்டருக்கு சேஃப்டிங்க. மெயினாக கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா டிசி என்சிபி யூஸ் பண்ணுங்கள். 32 ஆம்ஸ் போடுங்க. 32 ஆம்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து எஸ்டிபி போடுங்க. எஸ்டிபி போட்டால் தான் சர்ஜ் ப்ரொடக்ஷன் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டரை பாதிக்காது. இன்வெர்ட்டருக்கு லைஃப் சேஃப்டி கிடைக்கும். வாரண்டி டைமில் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். சர்ஜ் ப்ரொடக்ஷன் இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து இன்வெர்ட்டரு அடி வாங்கிடும். இன்வெர்ட்டர்னு கிடையாது, வீட்டில் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் இடி மின்னல் வரும்போது எதனால் பாதிக்குதுனாக்கா சர்ஜ் ப்ரொடக்ஷன் டிவைஸ் நம்ம வீட்டில் மாட்டாதனால தான் வீட்டில் வரக்கூடிய டிவி, ஸ்டெபிளைசர், சில ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க உடனே டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடுங்க.
அதனால் எஸ்டிபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்லேயே போடலாம், ஈபியோட மெயின்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிசி எஸ்டிபி வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம், டிசி எம்சிபி யூஸ் பண்ணியிருக்கோம், 6 கேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்வெர்ட்டர் பாருங்கள், 1 கிலோவாட் இன்வெர்ட்டர் இது ஆன் பண்ணியிருக்கோம். ஸ்டேர்கேஸ்க்கு அடியில் இருக்கிறதுனால இருட்டாயிடுச்சுங்க, எடுக்க முடியல வீடியோ. அந்த இடத்துல உள்ள புந்து பேட்டரி பாருங்க வச்சுருக்கோம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க பாருங்க டிசி பாக்ஸ் வச்சுருக்கோம். இதில் அவுட் கோயிங் தான் மேலே 3வது ஃப்ளோருக்கு போகுது. கிட்டத்தட்ட இந்த இடத்துல டிசி கேபிள் வந்து 6 கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். 6 உங்களுக்கு பேத்தினாக்கா 50 மீட்டர் கேபிளுக்கு 40 மீட்டர் கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலேருந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 40 மீட்டருங்க, ப்ளஸ் மைனஸ் 20 40 மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதிகபட்சம் நம்ம டிசி கேபிளை எந்த அளவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஷார்ட் பண்ணி பக்கத்தில் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி கிடைக்கும். இந்த இடத்துல வேறு வழி கிடையாதுங்க, மேலே வைக்க முடியாது, இங்கே தான் கொண்டு வரணும். பட் ஆனால் இது வரைக்கும் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்குது, நல்லா தான் எஃபிஷியன்சி கிடைக்குது. அந்தளவுக்கு பெரிய ஒரு ட்ராபேஜ் இல்லை, ஒரு லாஸஸ் இல்லை. அதனால் 6 கேபிள் போட்டிருக்கோம். லேப் கேபிள் தான் போட்டிருக்கோம், பாலிகேப் அல்லது லேப் நம்ம யூஸ் பண்ணுற கேபிளில் லேப் கேபிள் தான் போட்டிருக்கோம். டிசி கேபிள் 6 கேபிள். இன்வெர்டர் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் கடியில் இருக்கிறனால கிளியராக தெரியலைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலார் பேனலோட உங்களுக்கு ஸ்ட்ரக்சருங்க. லிஃப்ட் ரூமு 1st ஃப்ளோர், 2nd ஃப்ளோர், 3rd ஃப்ளோர். 3rd ஃப்ளோருக்கு மேலே தான் அந்த உங்களுக்கு இருக்கிறது நம்ம பார்க்குறது பூராமல் லிஃப்ட் ரூம். கிட்டத்தட்ட 3rd ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க. அந்த லிஃப்ட் ரூமில் தான் இந்த பேனல் ஸ்ட்ரக்சர் வந்து அமைச்சிருக்கோம். பார்த்துங்க, 1.25க்கு 1.25 அதோட ஃப்ரேமுங்க. உங்களுக்கு காங்கிரீட் போட்டிருக்கோம் பாருங்கள், சிடில் ஒர்க் எல்லாமே 2.5 அடி ஹைட்டுங்க. இந்த பேனல் வந்து இப்போ 2 சவுத் சைடு 3 அடிங்க, நார்த் சைடில் சவுத் சைடில் 2 அடிங்க, நார்த் சைடில் 3 அடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் 2 அடி ஹைட்டுங்க, இந்த பக்கமும் அதே மாதிரி உங்களுக்கு 2 அடி ஹைட்டுங்க. நார்மலாக 1.5 அடி இந்த பக்கம் வச்சுருக்கோம், சச்சரோட ஹைட்டுங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 1.25க்கு 1.25 ஃப்ரேம் சைஸ் எல்லாம் போட்டுரும் பாருங்கள். சென்னை ஃபுல்லாகவே தெரியுதுங்க. இது மேடவாக்கம், சென்னை, தாம்பரத்துலேருந்து 8 கிலோமீட்டருங்க இங்கே இன்ஸ்டால் பண்ணது. பாருங்க ஸ்ட்ரக்சர் பயங்கர. இவங்களோட பயமே என்னன்னாக்க சென்னையில் சொல்லவே தேவையில்லை, காற்று மழை வந்துச்சுனாக்க எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் பிடுங்கி வீசி எரிஞ்சிருங்க. அதனால் ஹெவியாக போடுங்க அப்படின்னாக்க காங்கிரீட் ஹெவியாக போட்டுங்க, ஜிஐ ஸ்ட்ரக்சர், அலுமினியம் ஸ்ட்ரக்சர் போட்டுங்க, வித் எஸ்எஸ் போல்ட் நட்டு எல்லாமே பக்காவாக போட்டுங்க. போல்ட் நட்டு எல்லாம் டைட் பண்ணிங்க, எல்லாம் எண்டு கிளாம் மிட்டு கிளாம் எல்லாம் போட்டுங்க. ஒரு பேரல் கனெக்டர் 2 பேனலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேரல் பண்ணி இதுலேருந்து தான் ப்ளஸ் மைனஸ் எடுக்க போகிறாங்க. இதுதான் முக்கியம். இந்த இடத்துல கனெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேட்டரி குயிக்காக சார்ஜ் ஆகுனாக்க பேட்டரிக்கு சார்ஜிங் கரண்ட்டு வாரி 5 ACL 550 வாட்ஸ் போட்டிருக்கோம். நார்மல் பேனல் நீங்கள் போட்டிங்கனாக்கா 4 யூனிட் 4.5 யூனிட் இது வந்து ஆன் கிரிட்டை பேஸ் பண்ணும்போது கிடைக்கும். ஆஃப் கிரிட்லேயும் வந்து அதே மாதிரி தான். ஆன் கிரிட்லேயும் 5 ACL அப்படின்னா 5.5 யூனிட் 6 யூனிட் கிடைக்கும். ஆனால் ஆஃப் கிரிட்டை பொறுத்தவரை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் எவ்வளோ யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் யூஸ் பண்ணல அந்த இடத்துல பேனல் வந்து சும்மா தான் கிடக்கு, பேட்டரி சார்ஜ் ஆகுது, லோடு எதுவுமே எங்களுக்கு நைட்டில் தான் யூஸ்னாக்க நீங்கள் கரெக்டான யூனிட்டை வந்து கன்சப்ஷன் எடுக்கவே முடியாது ஆஃப் கிரிட்டை பொறுத்தவரை. அதனால் டே யூஸ் இருக்கிறவங்க மட்டுமே ஆஃப் கிரிட்டு போடுங்க. நான் டேவில் சார்ஜ் பண்ணிக்கிறேன், நைட்டில் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்க 100% ஆஃப் கிரிட் வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்காது. 80% தான் உங்களுக்கு அவுட்புட் வரும், 100% வராது. இபியை வந்து நீங்கள் த்ரூ பண்ணி பைபாஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேட்டரி சார்ஜ் பண்ணாமல் இதில் செட்டிங்ஸ் மாற்றலாம். எல்லா ஃபங்க்ஷனும் எல்லாமே உள்ளே இருக்குங்க. பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போனீங்கன்னா எல்லாமே மாற்றலாம். இன்வெர்ட்டரில் மெயினாக அதுக்கு சூஸ் பண்ண வேண்டியது இன்வெர்ட்டர் தான். இன்வெர்ட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரிங் சரிங்க, கேபிளும் சரி, இன்ஸ்டாலேஷன் பண்ண ஒர்க்கும் சரிங்க, எல்லாமே நீட்டாக கோஆர்டினேட் பண்ணி பக்காவாக பண்ணோம். 2 டேஸ் இங்கே ஸ்டடி பண்ணி சென்னையிலே தான் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம். மெயினாக சென்னை கோயம்புத்தூர் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். சென்னையில் எந்த ஏரியா எங்கே கூப்பிட்டாலும் நம்ம வந்து டெலிவரி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு சென்னையிலே நம்மக்கிட்ட ஆஃபீஸ் இருக்குது, மெட்டீரியல் இருக்குது, அங்கேயே நம்ம எடுத்துக்கலாங்க. நம்மளோட வேர் ஹவுஸும் நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே அங்கேயே இருக்காங்க. நம்மளோட இன்ஜினியர்ஸ் அங்கே இருக்காங்க. எதுவும் உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் எதுவும் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க. வாரி 5 ACL தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எஃபிஷியன்சி 21%ங்க. டிசி கரண்ட் அவுட்புட் வந்து 13 ஆப்ஸுங்க, 12.9ங்க. டிசி அவுட்புட் கரண்ட் ஃபுல் லோடு எஃபிஷியன்சி நீங்கள் லோடு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துல 25லேருந்து 26 ஆம்ஸ் வருங்க அவுட்புட்டு. இந்த பேனலோட ஈல்டு வந்து பக்காவாக இருக்கும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே 6 யூனிட்லேருந்து 5.5 யூனிட் கிடைக்காது. நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். வருங்க கேபிளோட ப்ளஸ் மைனஸ் கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கோம். அதே மாதிரி டிசி கேபிளுக்கு கிரிப்பிங் டூல் தான் யூஸ் பண்ணணும், கட்டிங் பிளர் யூஸ் பண்ணி அடிக்கக்கூடாதுங்க. அதுக்கு டிசி கிரிப்பிங் டூல்னு தனியாக இருக்குது. சோலார் MC4 கனெக்டரு கிரிப்பிங் டூல்னு தனியாக இருக்குது. அந்த கிரிப்பிங் டூல் பயன்படுத்தி தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அடிக்கணும். இன்னும் இதுக்கு பைப் லைனு எல்லாமே பண்ணல. இது கேபிள் இன்ஸ்டாலேஷன் தான் பண்ணிட்டு எலக்ட்ரிக்கல் பைப் லைன் அடித்து கீழே 4 ஃப்ளோருங்க மேலே மட்டும் தான் அடிக்கிறேன். கடைசி வரைக்கும் பைப் ரன் பண்ண முடியல, ரொம்ப ஓவர் ஹைட்டுங்க. கேபிள் ஸ்டடி பண்ணி இழுக்க முடியாது, நின்று வேலை செய்ய முடியல. அதனால் கேபிளை கீழே ஓப்பனில் தான் தொங்க விட்டுருக்கோம். அதனால் 6 கேபிள் போட்டும் லைஃபு பக்காவாக வரும் உங்களுக்கு. பாருங்க MC4 கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த ப்ளஸில் எடுத்து இதை ப்ளஸ்ஸை கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ், அது ப்ளஸில் எடுத்து இந்த மைனஸை கொடுத்துருவோம்.
அப்போ நம்ம கீழே போய் ப்ளஸ் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிபி யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்டிபியில் இன்கமிங் கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்சிபி வழியாக உள்ளே போய் எஸ்டிபியில் வந்து பேரல் பண்ணி அதுலேருந்து அவுட் எடுத்து தான் இன்வெர்ட்டர் கொடுப்போம். இன்கேஸ் மேலே வந்து MC4 கனெக்டரை கிளட்டணும் போகலாம் தேவையில்லைங்க. அந்த எம்சிபி நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் சோலார் பேனலை செக் பண்ணி இபி இல்லாமல் சோலாரை ஓட்டி பார்க்கணும், சோலார் இல்லாமல் இபியை ஓட்டி பார்க்கணும் நீங்கள் பண்ணலாம். இன்கேஸ் இதுக்கு ஒரு கண்ட்ரோலர் ஒரு எம்சிபி நீங்கள் போடாமல் பண்ணிங்கன்னா நிறையா பிரச்சனைகள் வரும். அதனால் சேஃப்டியாக பண்ணுங்கள், நல்ல கிளியராக ஒர்க் பண்ணு, தெளிவாக ஒர்க்குனுக்குனாக்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரிங் அமைச்சு இந்த மாதிரி சோலார் பேனல் உங்களுக்கு கிளியரான என்ன அதில் டவுட் இருக்கோ அத்தனையும் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் மெட்டீரியலை பற்றி பேசுகிறதும் காஸ்ட்டை பற்றி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதை பற்றி உங்கள்கிட்ட வந்து டீல் பண்ணுவோம். மற்றபடி மெட்டீரியல் குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. என்ன சொல்கிறோமோ அந்த மெட்டீரியல் வரும். நீங்கள் என்ன மெட்டீரியல் கேட்குறீங்களோ எப்படி வேலை சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செஞ்சு தருவோம். அதுக்கு நாங்கள் கேரண்டி. நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேணாம். தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து சப்ளை பண்ணுறோங்க. ஆன் கிரிட்டு, ஆஃப் கிரிட்டு, சோலார் சப்சிடி வந்து மத்திய கவர்மெண்ட் சப்சிடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பட் அதில் வந்து குறிப்பிட்ட மெட்டீரியல் குறிப்பிட்ட பிராண்டை தான் போட முடியும். நீங்கள் கேட்குற மாதிரி இந்த மாதிரி வாரியோ அது மாதிரி எதுவும் போடுறனாக்கா அது நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான என்ன மெட்டீரியல் சப்போர்ட்டோ அதுதான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, பாருங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. கமெண்ட் பண்ணாக்கா அதில் வந்து புரிதல் கிடைக்காது. டைரெக்டாக கால் பண்ணுங்கள், எந்த டீலரும் சொல்கிறோம்.